ஹாய்ண்ணா உங்கள் பாவி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணிடலாமா? அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அதை அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதை ரசத்து கூட இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.